Hello guys, இன்னைக்கு நம்ம sum number 30 தான் பார்க்கலாம். ஓகேவா? The modern manufacturing company submits the following information as on 31st March 2003. ஓகே. ஸோ மாடர்ன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களாம். ஓகேவா? ஸோ வந்துட்டு இதில் எல்லாமே டிரான்சாக்ஷன்ஸ் தான். ஓகேவா? எல்லாமே காஸ்ட் ஐட்டம்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு லாஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரிப்பேர் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் ஷீட். ஸோ நம்ம காஸ்ட் ஷீட் தான் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சேல்ஸ் ஃபார் த இயர் கொடுத்துட்டாங்க 2,75,000. ஸோ சேல்ஸ் வந்து 2,75,000 போட்டாச்சு. அடுத்தது நமக்கு வந்து இன்வென்ட்ரிஸ்ல ஓப்பனிங், அதாவது பிகினிங் ஆஃப் த இயர்னா ஓப்பனிங் ஸ்டாக் கரெக்டா. ஸோ ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து 7,000 சொல்லியிருக்காங்க. ஃபினிஷ்டு குட்ஸ் எங்கே போகும், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஸோ நம்ம ஓப்பனிங் 7,000 ஃபினிஷ்டு குட்ஸ் போட்டாச்சு. அடுத்தது ஒர்க் இன் ப்ராக்ரஸோட ஓப்பனிங், அது வந்து ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸில் போகும் 5,000. அடுத்தது பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் 1,10,000 கொடுத்துருப்பாங்க. அது வந்து நமக்கு எதில் போகும், ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்ல போகும் 1,10,000. அடுத்தது மெட்டீரியல்ஸ் இன்வால்வ் அட் த பிகினிங் ஆஃப் த இயர். ஸோ இது வந்துட்டு ரா மெட்டீரியல்ஸ். ரா மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்ல போகும்ல. ஸோ இது வந்துட்டு ஓப்பனிங் ஸ்டாக். பிகினிங் வந்து ஓப்பனிங் ஸ்டாக், எண்ட் வந்து க்ளோசிங் ஸ்டாக். ஸோ வந்துட்டு பிகினிங்ல வந்து 3,000, எண்டில் வந்து 4,000. நம்ம வந்து க்ளோசிங்ன்றனால நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அடுத்தது டைரக்ட் லேபர் வந்து 65,000. டைரக்ட் லேபர் வந்து நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அது வந்து பிரைம் காஸ்ட் கால்குலேஷன்ல போயிடும் 65,000. அடுத்தது ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் வாஸ் 60% ஆஃப் தி டைரக்ட் லேபர் காஸ்ட். ஸோ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் எங்கே வரும், நமக்கு ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ்ல போயிடும் அது. ஸோ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, லேபர் காஸ்ட்ல 60% அப்படின்னு சொல்றாங்க. லேபர் காஸ்ட் எவ்வளோ பாருங்க, லேபர் டைரக்ட் லேபர் 65,000 இன்டூ 60%, அதாவது 60 டிவைடட் பை 100 பண்ணோம்னா 39,000 வரும். அடுத்தது வந்து நமக்கு இன்வென்ட்ரிஸ், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அண்ட் ஃபினிஷ்டு குட்ஸோட எண்ட் ஆஃப் த இயர், அதாவது க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து எவ்வளோ, 6,000. ஸோ க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து 6,000 நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அடுத்தது ஃபினிஷ்டு குட்ஸ் 8,000. ஸோ ஃபினிஷ்டு குட்ஸோட க்ளோசிங் ஸ்டாக்கும் நம்ம வந்துட்டு 8,000 சப்ராக்ட் பண்ணிடுவோம். அடுத்தது பாருங்க, அதர் எக்ஸ்பென்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. செல்லிங் எக்ஸ்பென்ஸ் வந்து 10% ஆஃப் த சேல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ்ல நம்ம சேல்ஸ் எவ்வளோ, 2,75,000 இன்டூ 10%, ஸோ 10 டிவைடட் பை 100, ஸோ 27,500. ஓகேவா? அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ். அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ல போயிடும். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 5% ஆஃப் சேல்ஸ். 2,75,000 இன்டூ 5 டிவைடட் பை 100, 13,750. ஓகேவா? ஸோ இப்போ எல்லா டிரான்சாக்ஷனுமே நம்ம எடுத்து போட்டாச்சு. இப்போ நம்ம டோட்டல் பண்ண வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டோட டோட்டல் எவ்வளோன்னு பாருங்க. ஓப்பனிங் பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் பண்ணோன்னா 1,09,000 வருது. ஓகேவா? ஸோ 1,09,000 தான் நம்மளோட டைரக்ட் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு. ஓகேவா? அடுத்தது இது கூட நம்ம டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணோம் வைங்க, நமக்கு பிரைம் காஸ்ட் கிடைச்சிடும். டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தா நமக்கு வெறும் லேபர் மட்டும்தான் இருக்கு. ஸோ 1,74,000 வந்து பிரைம் காஸ்ட். அடுத்தது ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ். ஸோ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டோட டோட்டல் எவ்வளோ அப்படின்றது பார்த்துக்கலாம். 39,000 ப்ளஸ் 5,000 மைனஸ் 6,000 பண்ணோம்னா 38,000 அதோட டோட்டல். ஸோ 1,74,000 பிரைம் காஸ்ட் கூட இந்த 38,000 ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒர்க் காஸ்ட் வந்து 2,12,000 கிடைச்சிரும். அடுத்தது நம்ம ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட், அதாவது ஆஃபீஸ் ஓவர் ஹெட். ஸோ ஆஃபீஸ் ஓவரில் பார்த்தா ஒன்னே ஒன்று தான், அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் 13,750. ஸோ அந்த 2,12,000 கூட 13,750 ஆட் பண்ணால் 2,22,750 வந்துடும். அடுத்தது நம்மளோட ஃபினிஷ்டு குட்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட். ஃபினிஷ்டு குட்ஸோட ஓப்பனிங் ஆட் பண்ணி நம்ம க்ளோசிங்கை சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் சோல்டு கிடைக்கும். ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் சோல்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஓப்பனிங்கை வந்துட்டு 7,000 ஆட் பண்ணி க்ளோசிங்கை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 7,000 மைனஸ் 8,000 வந்து நமக்கு மைனஸ் 1,000. ஸோ இந்த மைனஸ் 1,000 வந்து நம்ம இந்த 2,25,000 காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணோம்னா நமக்கு 2,24,750 வரும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸையும் நம்ம வந்துட்டு நம்மளோட அந்த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் சோல்டு கூட செல்லிங் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணணும்னு வைங்க, நமக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைச்சிரும். டோட்டல் காஸ்ட் அதுதான். ஓகேவா? ஸோ டோட்டல் காஸ்ட் பாருங்க 2,52,250 வந்திருக்கு. இதில் சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு, 2,75,000. ஸோ 2,75,000ல நம்மளோட காஸ்ட் வந்து 2,52,250
அப்போ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நமக்கு 22,750 தான் நம்மளோட ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ அதை நம்ம இங்கே எழுதணும் 22,750. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.